நாம் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இந்த 3 டாட் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த 3 டாட்டை எந்த மாதிரி வச்சா நமக்கு கூசாக அமுக்கிட்டு இல்லாமல் கூசாக இல்லாமல் நமக்கு ஷேப்பாக கரெக்டாக அமைஞ்சு உட்காருதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் கீழே பட்டி ஏற்றணும். இந்த வெறும் 3 டாட் மட்டும் நம்ம எந்த மாதிரி பிடிக்கணும், அந்த ஷேப் எப்படி நம்ம கொண்டு வரணுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். நம்ம டைலரிங்கில் ப்ளவுஸ் தைக்கும் பொழுது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தா இந்த இடத்துல முன்னாடி பக்கம் வைக்கிற 3 டாட் மட்டும்தான். அந்த 3 டாட்டை நம்ம ஒழுங்காக வச்சாலே ப்ளவுஸோட ஃபிட்டிங்கும் ப்ளவுஸோட பர்ஃபெக்டான லுக்கும் நமக்கு கிடைச்சிடும். மற்றபடி புதுசாக தைக்கிறவங்க லூஸாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிறது மோஸ்ட்லி சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த டாட் நீங்கள் மெயினாக வச்சிட்டாலே நல்லா இருக்குது, நல்ல கப்லாம் உட்காந்துருக்கு, நல்லா சைஸாக கரெக்டாக இருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த கப் சைஸில் மட்டும்தான் நம்மளால் வாங்க முடியும், அந்த பேர் எடுக்க முடியும். அதை நம்ம எப்படி அந்த கப்பை ஒழுங்காக வைக்கிறது, அந்த 3 டாட்டை எந்த மாதிரி பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இடத்துல கொஞ்சமாக துணி கம்மியாக இருந்துச்சு. அந்த பட்டியோட இறக்கத்துக்கு துணி இல்லைன்றதுனால லைட்டாக நான் பீஸ் துணி வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்லாம் ஓகே. இந்த இடத்துல மட்டும் லைனிங்கில் மட்டும் எனக்கு பீஸ் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், படிமான தையல் போட்டிருக்கேன். இதை நான் பார்க்க வேணாம், இது எப்படி நம்ம டாட் பிடிக்கிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த 1 இருக்கு இல்லைங்களா, இந்த 1 இன்ச்சு நம்ம கீழ்ப்பக்கமாக இப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஷோல்டருக்கு நடுவில் எந்த இடம் சென்டர் அப்படின்றத பார்த்து அந்த இடத்துல நீங்கள் இந்த இடம் மார்க் பண்ணணும்ல, அந்த இடத்துல இந்த டேப்பை வச்சுக்கலாம். இந்த இது நடு சென்டரில் டேப்பை வச்சு இந்த இடத்துலேருந்து டேப் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல ஒரு 2.5 இன்ச்சு இருக்குது பாருங்கள். இந்த டேப் மார்க்கர் இந்த 2.5 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூடுதலாக, கொஞ்சம் 2.5 இன்ச்சு வச்சாலும் ஓகே தான், இல்லை இந்த இடத்துல வச்சாலும் ஓகே தான். இந்த மாதிரி இடத்துல வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த நடு டாட்டில் தான் நாம் கோடு போடுறோம். இந்த மாதிரி கோடு போட்டுட்டு 1 இன்ச் அளவுக்கு இந்த அளவுக்கு 1 இன்ச் அளவுக்கு இங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதே 1 இன்ச் அளவுக்கு இந்தாண்ட சைட்லேயும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 சைட்லேயுமே மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட்டை நாம் இந்த மாதிரி இந்த நடு சென்டரில் கோடு போட்டுக்கோங்களா, இந்த இடத்துல இப்படி வச்சு இந்த இந்தாண்டி 1 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம தையல் போட்டு இந்த இடம் வரல நம்ம தையல் போட்டு கொண்டு வரணும். இப்படி கொண்டு இந்த இடத்துல டாட் முடிச்சிருங்க. அதே ஒரு தையலோடு இந்த கீழ் டாட்டில் இருக்கிற தையல் ஒரு தையலோடு போடாமல் நீங்கள் 2 தையல் போடும்போது அந்த ஷேப் நமக்கு அமைப்பாக உட்காரும். இந்த மாதிரி இதை போட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக இந்த இடத்த இந்த 2வது டாட்டுக்கு இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி 2 இந்த கார்னரும் ஒன்றா வச்சு இந்த நடுவில் ஒரு வர இடத்த இந்த அளவுக்கு நம்ம பிடிச்சா போதும். ஒரு 2 இன்ச் அளவுக்கு நமக்கு இருந்தால் ஓகே. இந்த அளவுக்கு நம்ம தையல் போட்டு இந்த இடத்துல நம்ம ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். இந்த டாட்டுக்கும் இந்த அளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அந்த நெஞ்சிக்கிட்ட கூசாக இல்லாமல் நமக்கு அழகாக ஷேப்பாக உட்காரும். ரொம்ப நீங்கள் பிடிச்சிங்கன்னா அந்த கூசாக வரும். 2வது அமுக்கிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும். அடுத்தது இந்த டாட்டையும் இப்படி பிடிச்சி இப்படி மடிக்கும் பொழுது அதுவாகவே மடியும். அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல டாட் பிடிக்கிறோம். அதுவும் இந்த அளவுக்கு நம்ம பிடிச்சா போதும். இந்த அளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் இருக்கணும். நமக்கு இந்த இடம் நடுவில் ஸ்பேஸ் இருக்கணும். இது போல் ஒன்று எந்த மாதிரி டாட் வைக்கணுன்றதுக்கு காட்டியிருக்கேன். இது டாட் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு டாட் ஒன்றுக்கும் நம்ம ஸ்பேஸ் விட்டால் தான் இந்த இடத்துல அந்த மார்பகம் உட்காந்து நமக்கு அமுக்கிட்டு இல்லாமல் கூசாக இல்லாமல் கரெக்டாக அந்த ஷேப் நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம பட்டியை ஜாயின் பண்ணிக்கிறோம். அது மாதிரி தைக்கும் பொழுது இந்த இடத்துல கூசா இப்படி வச்சு தூக்கிறது போகிறதுன்னு இல்லாமல் நீங்கள் நார்மலாக தையுங்க, கரெக்டாக வரும் நமக்கு.